என்ன பொண்ணு, எப்படி இருக்கிற? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? ஊருக்குள்ள வேற மாதிரில பேசிக்கிறாங்க. ஏய் முரளி, ஊருன்னா அப்படி தாண்டா இருக்கும். பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஆனா நாம அப்படி பேசக்கூடாதுல்ல. என்னதான் இருந்தாலும் நமக்கு வேண்டப்பட்ட புள்ள. நாம அப்படி பேச மாட்டோமாப்பா. ஆனா அது கதிரோட அம்மா இவங்க கேரட்டை பத்தி தப்பால பேசிட்டாங்களாம்மா. டேய், அந்த குடும்பம் எப்பயுமே அப்படிதான். வேணும்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க. அதுவே வேண்டான்னா தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போட கூட தயங்க மாட்டானுங்க. ரொம்ப மோசமானவங்கடா. அப்புறம் இந்த பாருமா, உன் நல்லதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். பேசாம எங்க வீட்டுக்கு வந்துரு. என்னம்மா அப்படி பாக்குற? இந்த ஊருக்காரங்க மாதிரி நான் ஒன்னும் உன்னை தப்பா பேசல. அம்மாடி, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி தானே நான் உன்னை கூப்பிடுறேன். உனக்கும் அந்த சிதம்பரம் குடும்பம் எதிரி ஆயிடுச்சு. எனக்கும் அவங்க ஏற்கனவே பார்க்க அது ஊருக்கே தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா அந்த சிதம்பரம் குடும்பத்தை காலி பண்ணிடலாம். என்னன்னு சொல்லு. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? ஓ, கேளுமா. உங்க குடும்பத்துல யாருக்குமே புத்தி கிடையாதா? மூலங்கிறது ஒண்ணு இருக்கா? இல்லன்னா கழட்டி சாக்கடையில வீசிட்டீங்களா? அடி டேய், சும்மாரா. பாத்தீங்களா, சொல்லி நான் வாய கூட மூடல, அதுக்குள்ள நீங்க யாருன்னு நிரூபிச்சிட்டீங்க. நட்ட நடு ரோட்ல ஒரு பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு கேவலமானவங்க தானே நீங்க. எனக்கும் கதிர் குடும்பத்துக்கும் பிரச்சனைனா அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதுல நீங்க தலையிட வேண்டாம். போங்க. டேய், போங்கன்னு சொன்னேன். ஏன்பா அவன் பாட்டு பேசிட்டே போறா, நீ பாத்துட்டு சும்மா இருக்க? டேய், எப்படியோ அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதை அவ வாயிலே ஒத்துக்கிட்டால. இனிமே அவளை அந்த குடும்பம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதான்டா நமக்கு வேணும். அந்த கதிர் பைய இவ பின்னாடி சுத்திட்டு இருந்தா, அதை நம்ம உடைச்சிட்டோம்ல. இனிமே இவளே ஆசைப்பட்டாலும் அங்க போய் தங்க முடியாது. சரி, வா கிளம்புவோம். நர்மதா, நர்மதா,